காலை உணவு மிகவும் முக்கியமான உணவு என்று சொல்வது நூற்றாண்டின் பழைய பழமொழி என்று எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இதை நாம் பின்பற்றுகிறோமா என்பது கேள்விக்குறி. நம்மில் அநேகர் உடம்பை ஸ்லிம்மாக வைத்திருக்க வேண்டும் என்னும் நோக்கத்துடன் நாம் உட்கொள்ளும் கலோரி அளவை குறைப்பதற்காக காலை உணவை தவிர்ப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். ஆனால் காலை உணவை தவிர்ப்பதால் உடல் எடை குறையவே குறையாது. காலை உணவை நாம் தவிர்ப்பதால் நமக்கு ஏற்படும் தீமைகள் என்ன என்பதை பார்ப்போம். முதலாவது, இருதயத்துக்கு கேடு விளைவிக்கிறது. மருத்துவ ஆய்வின்படி காலை உணவை உட்கொள்ளும் ஆண்களை விட உட்கொள்ளாத ஆண்களுக்கு 27% மாரடைப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. காலை உணவை தவிர்க்கும் நபர்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். இதனால் ஆர்டரிஸ் எனப்படும் தமனிகளில் அடைப்பு ஏற்படுகிறது மற்றும் ஸ்ட்ரோக் உள்ளிட்ட ஆபத்தான நோய்களுக்கு வழிவகுக்கிறது. இரண்டாவதாக, நீரிழிவு நோய்க்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. மருத்துவ ஆய்வின்படி காலை உணவை உட்கொள்ளும் பெண்களை விட காலை உணவை உட்கொள்ளாத பெண்களுக்கு வகை 2 நீரிழிவு நோய் வர வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இன்னும் மோசமாக, காலை உணவை தவிர்த்து வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நீரிழிவு நோய் 54% வர வாய்ப்புகள் உள்ளது. மூன்றாவதாக, எடை அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகம். உடல் எடையை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நீங்கள் காலை உணவை தவிர்ப்பவராக இருந்தால் உங்கள் எடை அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் காலை உணவை சாப்பிட்டால் அன்றைய தினம் முழுவதும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் வாய்ப்புகள் குறைவு. ஆனால் நாம் காலை உணவை சாப்பிடாமல் இருந்தால் பசியின் தாக்கம் அதிகமாக இருக்கும். எனவே அளவுக்கு அதிகமாக சாப்பிட முற்படுவோம். அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதன் மூலம் நாம் தினசரி உட்கொள்ள வேண்டிய கலோரி அளவு அதிகரிக்கிறது. எனவே காலை உணவை தவிர்ப்பதை தொடர்ச்சியாக நாம் கடைபிடித்து வந்தால் அது நாளடைவில் உடல் எடையை அதிகரிக்குமே தவிர உடல் எடையை குறைக்காது. நாலாவதாக, அறிவாற்றல் செயல்பாட்டை அதிகரிக்கிறது. உங்கள் தினசரி உணவில் காலை உணவை உட்கொண்டு வந்தால் சிறந்த அறிவாற்றல் செயல்பாட்டை உங்களுக்கு வழங்குகிறது. முக்கியமாக பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் காலையில் பள்ளிக்கு சீக்கிரம் செல்ல வேண்டும் என்பதற்காக காலை உணவை தவிர்ப்பது வழக்கம். சமீபத்தில் ஆய்வின்படி காலை உணவை தவிர்க்கும் குழந்தைகளுக்கு திறம்பட சிக்கல்களை தீர்க்கும் திறனை பாதிக்கிறது. ஐந்தாவதாக, ஒற்றை தலைவலி வர வாய்ப்புகள் அதிகம். இரத்தத்தில் குறைந்த சர்க்கரை அளவை குறிக்கும் மருத்துவ பெயர் ஹைப்போகிளைசீமியா எனப்படும். காலை உணவை தவிர்ப்பதால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும். எனவே இழந்த சர்க்கரை அளவை ஈடு செய்ய ஹார்மோன்களை வெளியிட தூண்டும். இது மறுபுறம் இரத்த அழுத்தம் ஆகியவை அதிகரிக்கும். இதனால் தலைவலி, ஒற்றை தலைவலி ஏற்படுகிறது. ஆறாவதாக, வளர்சிதை மாற்றத்தை பாதிக்கிறது. உதாரணமாக, நமது வண்டியை ஸ்டார்ட் செய்வதற்கு நமக்கு எரிபொருள் அவசியம். எரிபொருள் இல்லை என்றால் வாகனத்தை ஸ்டார்ட் செய்ய முடியாது. அதேபோல் நாம் உடலில் வளர்சிதை மாற்றம் எனப்படும் மெட்டபாலிசம் ஆரம்பிக்க காலை உணவு முக்கிய பங்களிக்கிறது. எனவே காலை உணவு என்பது சுமார் 12 மணி நேரம் பட்டினியாய் இருக்கும் நம் உடலுக்கு நாம் கொடுக்கும் விருந்து. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நேயர்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி பல வீடியோக்கள் பார்க்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.